Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And I'm so happy to welcome you guys to this webinar. So, இந்த வெபினாரோட கோல் என்னன்னா to make you guys understand the technical aspects of deepseek-r1 model. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் deepseek-r1ங்கிறது ஒரு ரீசெண்டாக லான்ச் ஆன ரீசனிங் மாடல். அண்ட் இந்த மாடலை பற்றின டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் லைக் எப்படி இந்த மாடலை ட்ரெயின் பண்ணாங்க அண்ட் எப்படி இந்த மாடலால் ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ண முடியுது, ரீசன் பண்ண முடியுது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஹை லெவல் லாங்குவேஜில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் currently I'm an AI engineer and I'm doing research in LLMs and reasoning models. ஸோ உங்கள் யாருக்காச்சும் இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லைக் எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் ஐ வில் காண்டாக்ட் யூ. அண்டு நான் சொன்னதில் ஏதாவது எரர்ஸ் இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் திருப்பி அதை லைக் ரீவிசிட் பண்ணி லைக் அகெயின் அதை ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு அந்த கரெக்ஷன்ஸை வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் வெபினார். ஸோ லைக் உங்களுக்கு இது வரைக்கும் நிறையா கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க கரெக்டாக, லைக் எல்எல்எம்ஸ் பற்றி அண்ட் மீதி கான்செப்ட்ஸ் பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. மேபி நீங்கள் பிகினராக கூட இருக்கலாம். எல்லாத்தையும் வந்து மறந்துடுங்க. இந்த வெபினார் சூப்பர் ஃபன்னாக இருக்க போகுது. அண்ட் மோர் தென் ரொம்ப டெக்னிக்கலாக மேக்ஸ் ஓரியன்டாக பிளா 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 அப்படின்னு ரொம்பலாம் வந்து லைக் நீங்கள் போட்டு உங்கள் பிரெயினை கஷ்டப்படுத்தவே வேணாம். நான் ரொம்ப சிம்பிளாக எப்படி like how did the people made this, right? Like we are seeing like people are creating amazing innovations and இந்த மாதிரி ஒரு ரீசனிங் மாடல் வந்து லைக் வேர்ல்டே லைக் NVIDIAல ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாகுது, நிறைய அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து லைக் $1 trillion கிட்ட தே லாஸ்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ண இந்த ஒரு ரீசனிங் மாடல் எப்படி ஹியூமன்ஸ் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஒரு நோட்டு பெண்ணை எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிற கான்செப்ட்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் ட்ரை டு கிளியர் இட். ஓகே ஓகே ஸோ ஸோ இந்த வெபினாரோட அஜெண்டா என்னென்னா, நம்ம இந்த வெபினாரில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா we going to see about what is DeepSeek and ஏன் DeepSeek இவ்வளோ பாப்புலர் ஆனிச்சு, அண்ட் தென் we going to understand what is reasoning models அண்ட் ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ். ஆல்ரெடி நம்ம ChatGPTலாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாடலுக்கும் இப்போ இருக்க ரீசனிங் மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அண்ட் இந்த ரீசனிங் மாடலில் என்ன டைப் ஆஃப் ஸ்பெஷல் அப்ரோச் வந்து they used to make the model reason, அண்ட் இந்த deepseek-r1 0 அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு மாடல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாடல் வந்து deepseek-r1, பட் அதுக்கு முன்னாடி they have created another reasoning model, அதான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது, which is deepseek-r1 0. ஸோ அந்த மாடலை பற்றி லைக் அதை எப்படி பில்ட் பண்ணாங்க அண்ட் அதில் என்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சு, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இதெல்லாம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து deepseek-r1 மாடல் r1 0 மாடலை பற்றி இந்த வெபினாரில் கவர் பண்ணுவோம். அண்ட் இதில் என்ன ட்ராபேக்ஸ் வந்துச்சு அதை கவர் பண்ணிவிட்டு இந்த ட்ராபேக்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி r1 மாடலை வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வெபினார் part 2ல் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸோ நான் இப்போ இந்த வெபினாரில் பேசுகிற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து deepseek-r1 அப்படின்னு அவங்க லான்ச் பண்ண ஒரு ரிசர்ச் பேப்பர், இந்த ரிசர்ச் பேப்பர்லேருந்து நான் எடுத்த கான்செப்ட்ஸ் தான், லைக் அவங்க மென்ஷன் பண்ண விஷயத்தை தான் நான் அந்த வெபினாரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த வெபினார். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே just a minute. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் DeepSeek-னா என்ன? ஸோ நிறைய பேர் வந்து லைக் தே பீங் கன்ஃபியூஸ்ட் வித் DeepSeek அண்ட் deepseek-r1 மாடல்ஸ். ஸோ ஒரு நிமிஷம். ஓகே ஸோ DeepSeek-ங்கிறது ஒரு சைனீஸ் பேஸ்ட் ஏஐ கம்பெனி. ஸோ அவங்க வந்து லைக் இட்ஸ் பேசிக்லி a startup, ஒரு சைனீஸ் ஸ்டார்ட்அப், அண்ட் they are focusing on building open source LLMs and so they are basically doing research on building this LLMs அண்ட் ஒரு ஃபவுண்டேஷனல் மாடல்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரிசர்ச் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஸோ பேசிக்காக ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பில்ட் பண்ண ஒரு சைட் ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த DeepSeek அண்ட் அதோட மாடல்ஸ் இதெல்லாமே. ஸோ DeepSeek இஸ் பேசிக்லி a சைனீஸ் கம்பெனி. ஸோ அவங்க க்ரியேட் பண்ணுறது தான் இந்த நம்ம பார்க்குற எல்லா மாடல்ஸும். அது வெர்ஷன் 3 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
இந்த டீப்சீக் சைனீஸ் கம்பெனி இவங்க கிரியேட் பண்ண மாடல்ஸ் தான் வந்து வெர்ஷன் 3. அதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் டீப்சீக் மேத்னு ஒரு மாடல் இருக்குது, அண்ட் தென் R1 ஆகட்டும், அண்ட் தென் R10. ஸோ இந்த மாதிரி இந்த சைனீஸ் கம்பெனி லான்ச் பண்ணுற மாடல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குற டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஒய் DeepSeek is so popular? Like, okay, you are fine. They are building awesome LLMs that gives great responses. அது ஓப்பன் சோர்ஸாக இருக்குது, எல்லாமே ஃபைன். பட் ஏன் வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து DeepSeek வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், they have launched a model called V3. ஸோ அவங்க லான்ச் பண்ணப்போ அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல், அண்ட் அவங்க லான்ச் பண்ணப்போ இட் வாஸ் லைக் பெர்ஃபார்மிங் பெட்டர் இன் வேரியஸ் டாஸ்க் தேன் GPT-4o, ChatGPT-4o. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ChatGPTயில் வந்து 4o ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க, விச் வாஸ் லைக் சூப்பர் குட். லான்ச் பண்ணதுலேயே வந்து லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல்ஸ் வந்து ChatGPT-4o அந்த டைமில். அப்போது இவங்க ஒரு V3ன்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. அதோட பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் GPT-4oவோட அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஸோ அப்போயே அது ஓப்பன் சோர்ஸாக தான் இருந்துச்சு, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு ஹைப் கிரியேட் ஆகலை. லைக் எஸ், ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு மாடல் லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய பேர் பார்த்தாங்க, பட் அந்தளவுக்கு ஹைப் கிரியேட் ஆகலை. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சொல்லணும்னா மெட்டா உங்களுக்கு தெரியும், தே ஆர் ஆல்சோ லான்ச்சிங் லைக் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் லைக் கிரேசி லாமா மாடல்ஸ் அப்படின்னு இது பண்ணாங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க, பட் ரொம்ப ஹைப் ஆகலை. கரெக்டாக இப்போ திடீர்னு இப்போ இந்த R1 மாடலுக்கு வந்து ஹைப் அளவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பெரிய கிராஷ் அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்ச ஆகலை. ஸோ அப்படி என்ன இருக்குது, ஏன் இந்த DeepSeek மாடல் சடனாக இவ்வளோ ஹைப்பு, ஏன் இவ்வளோ பாப்புலர் அப்படின்னா, லைக் அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஏன் வந்து இவ்வளோ ஹைப் ஆனிச்சு அப்படின்னு. OpenAI லாஸ்ட் இயர் 2024 டிசம்பர் அப்போ அவங்க ஃபஸ்ட் ஒரு ரீசனிங் மாடல் வந்து ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ விச் இஸ் பேசிக்கலி O1. O1ன்னு ஒரு ரீசனிங் மாடல் லான்ச் பண்ணாங்க, யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ தே ஆர் ஜஸ்ட் யூஸிங் LLMs, ஜஸ்ட் நார்மலாக கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வாங்கிட்டு நார்மல் ட்ரெடிஷ்னல் LLMs வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தோம். பட் சடனாக ஒரு ரீசனிங் மாடல் O1 அப்படின்னு லான்ச் பண்ணோன்னே லைக் இட் வாஸ் கிரேசி. அந்த மாடல்ஸ் வந்து லைக் ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது, லைக் இட்ஸ் திங்ஸ் லைக் அ ஹியூமன், அண்ட் அதே மாதிரி யோசிச்சு ஒரு அப்ரோச் வந்து சால்வ் பண்ணுது, பெர்ஃபார்மிங் சூப்பர் குட். அண்ட் ஈவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டாஸ்க்கு, மேக்ஸ் டாஸ்க்கு, PhD லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த O1 ரீசனிங் மாடலில் ஃப்ரீ ஆக்சஸ்க்கு யாருக்குமே கொடுக்கல, ப்ரோ யூசர்ஸ்க்கு மட்டும் மந்த்லி $200 வந்து பே பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. நீங்கள் $200 பே பண்ணிங்கன்னா யூ கேன் ஆக்சஸ் த O1 மாடல் அண்ட் யூ கேன் கெட் லைக் அன்லிமிட்டட் ரெக்வஸ்ட். அன்லிமிட்டடாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு O1 மினி, GPT-4o அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த O1 மினி தான் வந்து ரீசனிங் மாடல். லான்ச்டு பை OpenAI. ஓகேவா? ஸோ இது வந்து எப்போனா டிசம்பர் 2024 அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க இந்த O1 ரீசனிங் மாடலை. ஸோ லான்ச் பண்ணாலும் ஒரு பெரிய ஹைப். ஓகே, நான் இந்த மாடல் ஆக்சஸ் பண்ணணும்னா, நீங்களோ நானோ யார் வேணாலும் மாடல் பண்ணணும்னா ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம $200 பே பண்ணணும். ஸோ பே பண்ணால் தான் நம்மளால் வந்து இப்படி ஒரு டெக்கை வந்து நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ ஏன் இந்த DeepSeekக்கு சடனாக இந்த ஒரு ஹைப் கிரியேட் ஆனிச்சுன்னா, DeepSeek ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் R1 அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க, அண்ட் விச் இஸ் ரீசனிங் மாடல். சேம் எப்படி O1 இருந்துச்சோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ரீசனிங் மாடல். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, தே கேவ் இட் ஓப்பன் சோர்ஸ், தே கேவ் த கோட் அண்ட் தே கேவ் த அப்ரோச், ஹவு டிட் தே டிட், அண்ட் லைக் எல்லாமே அது வந்து கம்ப்ளீட்டாக அது ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் லைக் யார் வேணாலும் அந்த கோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் அந்த மாடலை டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் ரன் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தே கேவ் எவ்ரி ஆக்சஸ் டு த மாடல். ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங், ஏன் அந்த ஹைப்புக்கு இவ்வளோ காரணம் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு நதர் ரீசனிங் மாடல் தானே அப்படின்றப்ப லைக் இந்த மாடல் வாஸ் அச்சீவிங் பெர்ஃபார்மன்ஸ் லைக் சிமிலர் டு லைக் O1. ஸோ O1ன்ற ஆல்ரெடி ரீசனிங் மாடல் விச் இஸ் பெய்டு மாடல், $200. இமேஜின், நான் மார்க்கெட்டில் $200 காசு கொடுத்து வாங்குகிற ஒரு ப்ராடக்டோட வேர்த்தை எனக்கு ஃப்ரீயாகவே இன்னொரு கம்பெனிக்காரன் தரான். எனக்கு ஃப்ரீயாகவே அந்த மாடலை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஐ கேன் அச்சீவ் த பெர்ஃபார்மன்ஸ் டு த வாட் 200 மாடல் குட் புல் ஆஃப். லைக் அது அப்படின்றப்ப லைக் ஆப்வியஸாக எல்லாரோட அட்டென்ஷன் இந்த DeepSeek வந்து போகுது. என்னடா புதுசாக ஏதோ லான்ச் பண்ணியிருக்கான், அண்ட் எப்படி இந்த மாடலால் வந்து நிறைய பெஞ்ச் மார்க்ஸில் வந்து லைக்
O1க்கு ஈக்குவலாக இதால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ லைக் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ரைட்? ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. அண்ட் இதை விட இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அண்ட் DeepSeek அவங்க கம்பெனி என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, தே பில்ட் திஸ் மாடல் இன் லைக் $6 million. அதில் மாதிரி ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் தே பில்ட் திஸ் AI மாடல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாரோட அட்டென்ஷனும் சடனாக எப்பட்றா கம்மியான காஸ்ட்டில் அதுவும் வந்து இவ்வளோ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாடல்ஸ் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்றப்ப ஹோல் வேர்ல்டோட அட்டென்ஷன் DeepSeek வந்து டேர்ன் ஆச்சு. அண்ட் இதுதான் அந்த மாடலுக்கு கிரியேட் பண்ண அந்த சடன் ஹைப்புக்கான ரீசன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ வாட் இஸ் திஸ் ரீசனிங் மாடல்? ரொம்ப நேரமாக நான் ரீசனிங் மாடல்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்கேன், கரெக்டாக? Just a minute. Hello? Okay. Okay, sorry. நான் ரொம்ப நேரமாக ரீசனிங் மாடல்ஸ் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ன ரீசனிங் மாடல்ஸ்? ஏன் வந்து லைக் வாட் இஸ் பெட்டர் இன் ரீசனிங் மாடல்ஸ்? ஆல்ரெடி நம்ம ChatGPT வந்து லைக் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிருக்கோமா? 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் மோர் தென் லைக் ரொம்ப வருஷமாக வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ChatGPT நிறைய மாடல்ஸ், அட்வான்ஸ் மாடல்ஸ்லாம் வந்துருச்சு. லாமா வந்துருச்சு, ஜெமினை வந்துருச்சு, மிஸ்ட்ரல், லைக் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் நிறையா இருந்துச்சு. லைக் அப்புறம் ஏன் வந்து இந்த ரீசனிங் மாடல்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we need to understand the difference between the traditional LLMs and this reasoning LLMs. ஸோ இப்போ லைக் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிருந்த ட்ரெடிஷ்னல் LLMs லைக் பழைய ChatGPT மாடல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிருந்த மாடல்ஸ் எல்லாமே யூசர் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா, அந்த கொஸ்டின் அந்த LLMs ஒரு செட் ஆஃப் டேட்டாவில் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அண்ட் செட் ஆஃப் டேட்டாவில் ஃபைன் டியூன் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அது டேரெக்டாக ஆன்சர் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் அ நார்மல் திங். சப்போஸ் உங்களுக்கு LLMs எப்படி இந்த மாதிரி ஆன்சர்ஸ் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரில, ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது வீடியோ இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், எப்படி பண்ணுது என்னென்னலாம் ரொம்ப டீப்பாக போவேன்னா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நார்மலாக யூஸ் பண்ண எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு query கேட்டோம்னா அந்த LLMs அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அதை வந்து ஆன்சர்ஸ் ஜென்ரேட் பண்ணும். பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீசனிங் மாடல்ஸ் வந்து, இந்த ரீசனிங் மாடல் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா, யூசர் ஒரு query கேட்டாங்கன்னா அது ஜஸ்ட் இட் won't ஜென்ரேட் ஆன்சர்ஸ் டைரக்ட்லி. பட் அது வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணும், எப்படி இந்த ப்ராப்ளமை வந்து அப்ரோச் பண்ணலாம், எப்படி இதை வந்து சால்வ் பண்ணலாம், நீ என்ன வேலை வந்து நம்ம இது பண்ணலான்னு நம்ம ஹியூமன்ஸ் திங்க் பண்ணுற மாதிரியே. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு 2+2 அப்படின்னு நம்மளோட ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம என்ன கேட்டோம்னா, நம்ம வந்து ரெண்டு இதையும் ஆட் பண்ணணும், ஆட் பண்ண அந்த ஆன்சரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது சும்மா சின்ன ப்ராப்ளம், பட் பெரிய ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லீட் கோட் கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை ரொம்பவே காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ்க்கு வந்து we don't just write the answers directly, we will think. அப்போ திங்க் பண்ணும்போது we can find out like how to approach, எது வந்து பெஸ்ட் அப்ரோச் we can find and we can use the solutions, like ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் சொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட். ஸோ அதுதான் வந்து இந்த ரீசனிங் மாடலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இட் won't just generate answers directly, இன்ஸ்டன்ட் அது வந்து திங்க் பண்ணும் ஃபஸ்ட்டு, அது என்ன அப்ரோச்சில் பண்ணலாம், அந்த அப்ரோச் பெட்டராக அண்ட் எப்படி அது ஆன்சர்ஸ் வருது அது கரெக்டாக அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் இட் will generate answers. ஸோ இதுதான் வந்து ரீசனிங் மாடல்ஸோட ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் அண்ட் ரீசனிங் மாடல்ஸ். ஓகே, ஸோ எதுக்காக வந்து நம்ம ஒரு மாடலை வந்து திங்க் பண்ண வைக்கணும், லைக் திங்கிங், லைக் எதுக்காக வந்து ஒரு LLMஸ்க்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி கொடுக்கணும், ஒய் டு லைக் அந்த LLMs வந்து திங்க் பண்ணணும், ரீசன் பண்ணணும் நம்ம ஹியூமன்ஸ் மாதிரியே. ஓகே, ஸோ as you all know, LLMஸ்க்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது, ரொம்பவே அதிகமான நாலேஜ் இருக்குது. அண்டு இப்படி மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில் அதில் ஆன்சர் ஜென்ரேட் பண்ண முடியுது, ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுது, அதுக்கு லாட் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் பவர் இருக்குது. அப்படின்றப்ப நமக்கு இந்த ஹியூமன்ஸோட ஒரு கிரேட் ஒரு நிறைய விஷயம் இருக்குது நம்ம ஹியூமன்ஸுக்கு. அதில் ஒரு ஸ்பெஷல் திங் என்னென்னா திங்கிங், ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ஒரு விஷயம் நம்ம கேட்டாங்கன்னா டேரெக்டாக நம்ம அப்படியே பேசிட மாட்டோம். வில் திங்க் அண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட், வில் ஃபிகர் அவுட் ஹவு டு சால்வ் இட் எஃபிஷியன்ட்லி அப்படின்னு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி LLMs ஆர் பெர்ஃபார்மிங் குட் அண்ட் த பெஸ்ட். அண்ட் இப்போ அதுக்கு வந்து யோசிக்கிற திறனையும் வந்து நம்ம கொடுத்தோன்னா, இமேஜின் லைக் ஒரு LLM வந்து ஆல்ரெடி நாலேஜ் இருக்குது, பட் அது யோசித்து ஃபிகர் அவுட் பண்ணி ஆன்சர்ஸ் ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா இட் கேன் சால்வ் மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன் மோர் அக்யூரேட் வே. ஸோ நம்ம நிறைய டேட்டாஸ் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறோம் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நம்ம இந்த மாதிரி அந்த திங்கிங் கேப்பபிலிட்டி கொடுத்தோன்னா அந்த மாடல் ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு ஆன்சர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணாது. இட் வில் திங்க் அண்ட் இட் வில் அனலைஸ், ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணி தான் வந்து இட் வில் டூ ஸ்டெப்ஸ். ஓகே, ஜஸ்ட் a minute.
Okay, so so this is the reason like why we are making the models to think and reason like humans. And இங்கே பார்த்தீங்கன்னா we can solve complex problems like maths and coding questions, PhD level questions. So I mean என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாடல்ஸ் எல்லாம் இன்டெலிஜென்ட் ஆக 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 we can make the models, we can use that AI to solve more complex problems. நான் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னு என்ன மீன் பண்ணுறேன்னா, லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், லைக் நம்ம ட்ராவலிங் ஸ்பீடாக இருக்கலாம், ஈவன் மோர் டஃபர் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், ஈவன் மோர் டஃபர் டிஃபிகல்ட் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் டிஸ்கவரியாக இருக்கலாம், ஒரு புது மெடிசன் கண்டுபிடிக்கிறது. ஓகே, அண்ட் லைக் நிறைய விஷயங்கள் நம்ம டிஃப்ரெண்ட் திங்ஸ், டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் வந்து we can make the models to think and perform like humans, and ரொம்ப we can solve more complex problems. அதுதான் வந்து அந்த ஐடியா. அண்ட் as you all know, எல்லா கம்பெனியும் லைக் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் லைக் ஓப்பன்ஏஐ இருக்கட்டும், டீப்சீக், லைக் they are focused on building AGI systems, like artificial general intelligence systems, which is super capable, like human level intelligence ku வந்து they are building systems, so they can solve more complex problems. ஸோ இதனால தான் இந்த ரீசனிங் மாடல்ஸுக்கு வந்து அந்த திங்கிங் கேப்பபிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் ட்ரெடிஷ்னல் எல்எம்ஸ் வந்து டேரெக்டாக ஆன்சர்ஸ் ஜென்ரேட் பண்ணோம், அண்ட் ரீசனிங் எல்எம்ஸ் வந்து யோசித்து அதை வந்து ஆன்சர்ஸ் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இப்போது டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் மோர் பெட்டர் அண்ட் எப்படி வந்து இது டிஃபரன்ஷியேட் ஆகுது அண்ட் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் எல்எம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைக் தே வில் ஹாவ் அ ப்ரீ ட்ரெயின் பேஸ் மாடல். ஸோ தேல் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அ மாடல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தேல் டேக் லைக் தேல் ட்ரெயின் அ பேஸ் மாடல். அண்ட் இந்த மாடல் வந்து லைக் தே யூஸ் எவ்ரி டேட்டா, லைக் அவங்ககிட்ட என்னென்ன டேட்டா இருக்கும், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்டர்நெட் டேட்டாவாக இருக்கலாம், லைக் புக்ஸ், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்க ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வச்சு தேல் கிரியேட் அ பேஸ் மாடல். அண்ட் இந்த மாடல் இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரிடிக்டிங் த நெக்ஸ்ட் வேர்ட். நம்ம ஒரு 2 வேர்டு கொடுத்தோன்னா 3வது வேர்டு என்ன வரும் அப்படின்றத இந்த மாடலால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேஸ் ரா மாடல். நம்ம ஒரு லைக் ஹியூஜ் டேட்டாவில் ட்ரெயின் பண்ணி அடுத்த வேர்டு என்னன்னு ப்ரிடிக்ட் பண்ணோம். இப்போது அந்த மாடலை நம்ம தேவைப்படுறது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அது கொஸ்டின் ஆன்சரிங்காக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ட்ரான்ஸ்லேஷன் டாஸ்க்காக இருக்கலாம், இல்லை சம்மரைசிங் டாஸ்க்காக இருக்கலாம், வாட் எவர் மேபி, நம்ம இப்போ அந்த பேஸ் மாடலை நமக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஃபைன் டியூன் பண்ணிக்க முடியும். தட்ஸ் ஹவ் லைக் ட்ரெடிஷ்னல் எல்எம்ஸ் இந்த பீப்புள் ஆர் டூயிங். அந்த பேஸ் மாடலை லைக் தேல் டேக் சம் லேபிள் டேட்டா ஃபார் ஃபைன் டியூனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு பேஸ் மாடல் இருக்குது விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரிடிக்டிங் நெக்ஸ்ட் வேர்ட் ட்ரெயின்ட் ஆன் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இப்போ இந்த பேஸ் மாடலை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு லேபிள் டேட்டா வச்சுருப்பேன். லேபிள் டேட்டானா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ கொஸ்டின் and I have a respective answer for that. For example, like capital of India, and the answer will be like New Delhi. So in the madri just normal question and answers, factual informations, but other than this we'll do like, for example, question வந்து user கேட்குற மாதிரி generate a summary of this article, and we'll give the respective summary of the current in the question கேத்த relevant answers. So இந்த மாதிரி we'll create a label data like different task, like ஒரு question and அதோட relevant answers. இதெல்லாம் humans create பண்ணி அந்த summaries வந்து create பண்ணுவாங்க. ஸோ அது சம்மரைசேஷனாக இருக்கலாம், இல்லை கொஸ்டின் ஆன்சரிங்காக இருக்கலாம், இல்லை சம்திங் வாட் எவர் மேபி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸை வந்து லேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் வி ஹேவ் போத் த கொஸ்டின் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸ். இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த ஹோல் டேட்டா வச்சு வில் ஃபைன் டியூன் ஆன் டாப் ஆஃப் திஸ் பேஸ் மாடல். இந்த பேஸ் மாடலில் வில் எக்ஸ்பிளைன் லைக் we'll use this label data and to make the models to learn the parameters of this label data, which means in the model ala it can, so just next word prediction pandra in the model ala it can write, it can generate summaries out of an article. ஏன்னா இது நம்ம லேபிள் டேட்டா கொடுத்துருக்கோம், எப்படி சம்மரி கிரியேட் பண்ணணும், அண்ட் தென் எப்படி வந்து ஒரு கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணணும், இல்லை எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் டாஸ்க் பண்ணணும், இதுக்கெல்லாம் நம்ம லேபிள் டேட்டா கொடுத்ததுனால, அண்ட் அதே மாதிரி ஒரு சிமிலர் கொஸ்டின் இந்த ஏஐ பார்த்துச்சுன்னா இட் கேன் ஜென்ரேட் த ரெலவெண்ட் சம்மரிஸ் ஃபார் த பர்டிகுலர் கொஸ்டின் வாட் யூசர் இஸ் ஆஸ்கிங். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ் வந்து இந்த லேபிள் டேட்டா அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி இதை ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த மாடலை ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக் அண்ட் நீஷ் டாஸ்க்கு வந்து த பீப்புள் ஆர் யூஸிங் இட்.
whatever may be. இப்போ fine tune like they're using some mathematical approaches, whatever may be. நீங்கள் அதை பற்றி எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் this is the flow, like what people are doing they are taking the base model and they are using the label data on top of the base model to fine tune and to make the model learn the parameters, and அந்த மாடலை வந்து ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணி they are using for the specific task. Okay, so but இந்த ரீசனிங் மாடல்ஸில் எஸ்பெஷலி இந்த டீப்சீக் மாடல்ஸாக இருக்கட்டும், இந்த மாடல்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் திஸ் லேபிள் டேட்டா, ஓகே, ஸோ நான் இந்த மாடலுக்கு நான் பேஸ் மாடல் ட்ரெயின் பண்ணிடுறேன், நான் அந்த மாடலுக்கு வந்து லேபிள் டேட்டா லைக் எதுவுமே வந்து நான் கொடுக்க மாட்டேன். இந்த லேபிள் டேட்டா ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் லைக் எதுவுமே கொடுக்க மாட்டேன். லைக் இன்ஸ்டெட் ஐ எம் டெல்லிங் த மாடல் ஹவு டு சால்வ், ஹவு டு கிரியேட் திங்ஸ். லைக் ஒரு ஆன்சர் நான் டேரெக்டாக கொடுக்காம நான் எப்படி அந்த ஆன்சரை கொண்டு வந்தேன்றதை மட்டும் நான் அந்த மாடலுக்கு வந்து டீச் பண்ண வைக்க போகிறேன் ஆன் இட்ஸ் ஓன். லைக் எப்படி என்னன்றதை நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் கான்செப்ட் என்னென்னா, instead of giving the direct question and answers, we are making the model to think on its own. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். நீ என்னவோ பண்ணு, எனக்கு வந்து லைக் நீ திங்க் பண்ணு, நான் எப்படி அதை சால்வ் பண்ணுறோன்ற அந்த அப்ரோச்சை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ரீசனிங் மாடல்ஸ் இந்த ட்ரைனிங். அண்ட் இது எப்படி பண்ணாங்க, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத, ஐ மீன் எப்படி பண்ணாங்கன்றதை வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் லைக் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ட்ரெடிஷ்னல் எல்எல்எம்ஸ்னால் என்ன, ரீசனிங் எல்எல்எம்ஸ்னால் என்ன, அண்ட் ட்ரெடிஷ்னல் எல்எல்எம்ஸில் லேபிள் டேட்டா எப்படி வந்து யூஸ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. அண்ட் ரீசனிங் மாடல்ஸில் வந்து we won't give the label data, instead we will use some approaches to make the model to learn on its own, to make the model to think on its own, to solve a problem. Like whatever நம்ம ப்ராப்ளம் கொடுத்தோன்னா அது எப்படி சால்வ் பண்ணணும்னு அந்த மாடலே வந்து திங்க் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியலனால எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது யூ பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஓகே, ஸோ இது இப்போ நான் சொன்னல ஒரு ரீசனிங் மாடல்ஸுக்கு வந்து நம்ம மேக் இட் லேர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னல, அது எப்படின்றத வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பேஸ்கெட் பால் பிளேயர் அண்ட் ஒரு பேஸ்கெட் பால் டீம் பிளேயர்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாஷ். ஓகே, ஆகாஷ்னு, ஸோ இந்த பையன் பேர் வந்து ஆகாஷ் அண்ட் ஹீ இஸ் அ பேஸ்கெட் பால் பிளேயர். ஸோ இந்த பிளேயருக்கு வந்து தேர் இஸ் அ கோச் அண்ட் இவர் பேர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுரேஷ்னு வச்சுக்கலாம். ஸோ சுரேஷ் வந்து பேஸ்கெட் பால் கோச் அண்ட் ஆகாஷ் வந்து பேஸ்கெட் பால் பிளேயர், டீம் பிளேயர். ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கோச் வந்து இவரோட நாலேஜை இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுரேஷ் வந்து ஆகாஷ்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஹீல் ட்ரெயின் ஆகாஷ் லைக் டூ திஸ், நீ வந்து ஷூட் வந்து இப்படி போடணும், அண்டு நீ பால் பாஸ் பண்ணும்போது இப்படி பாஸ் பண்ணணும், இப்படி ட்ரெயின் பண்ணணும், அண்டு இந்த மாதிரி நீ ட்ரிபிள் பண்ணணும் அப்படின்னு பேஸ்கெட் பால் பார்த்தீங்கன்னா அவரோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆகாஷ்க்கு ஷேர் பண்ணுவார். அண்ட் ஆகாஷ் அந்த ஸ்டூடெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளேயர் வந்து என்ன பண்ணுவார்னா, he'll learn everything from the what Suresh says. அவங்க கோச் என்ன சொல்லி தராங்களோ அண்ட் அதை வச்சு அதை லேர்ன் பண்ணிட்டு இப்போ ஆகாஷ் வந்து விளையாடும் போது he'll play like what கோச் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை சொல்லி வச்சு ஆகாஷ் வந்து விளையாடுவார். கரெக்டாக? இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் எல்எல்எம்ஸ். ஓகேவா? ஸோ இதை வச்சு நார்மலாக அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி விளையாடுவாங்க. பட் இந்த ரீசனிங் எல்எல்எம்ஸில் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா, லைக் இமேஜின் அந்த ஆகாஷ்க்கு வந்து நம்ம கோச்சை எலிமினேட் பண்ணிவிட்டு ஆகாஷ்க்கு பேஸ்கெட் பால் கேமை பெட்டராக விளாட்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கோ, லைக் இந்த மாதிரி நீ ஷூட் பண்ணணும், இந்த மாதிரி இது பண்ணணும், லைக் ஃபவுண்டேஷனல் ரூல்ஸ் ஆர் ஃபவுண்டேஷனல் அப்ரோச் ஹவு டு பிளே அ பெட்டர் பேஸ்கெட் பால் கேம் அப்படின்ற அந்த ப்ரீடிஃபைன்ட் ரூல்ஸை வந்து கொடுத்துட்டோன்னா, லைக் அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் அந்த பிளேயர் வில் லேர்ன் ஆன் இட்ஸ் ஓன். லைக் அவனே வந்து அந்த ரூல்ஸை வந்து கற்றுப்பான். ஸோ தட் என்ன ஒரு அப்ரோச் வந்து இப்போ சடனாக ஒரு அப்ரோச் வருதுன்னா ஹீ கேன் சால்வ் பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ். ஸோ ரூல்ஸ் யூஸ் பண்ணி லைக் அவன் வந்து அந்த கேம்ஸ் வந்து விளாடுவான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோச்சோட நாலேஜை மட்டும் நம்ம கொடுக்காம வில் கிவ் இஸ் த ஹோல் ரூல்ஸ். ஸோ அதான் வந்து பேசிக்காக கான்செப்ட். ஸோ இதில் என்ன ப்ரோ பெருசாக டிஃப்ரென்ஷியேட், அதான் கோச் இருக்காங்களே அப்படின்னா, இப்போது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ கோச் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா கோச்சுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அவருக்கு என்ன தெரியுமோ அந்த அறிவை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெடிஷ்னல் எல்எல்எம்ஸில் லேபிள் டேட்டா யூஸ் பண்ணோன்னா, நம்ம லேபிள் டேட்டாவில் என்னென்ன டாஸ்க் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறோமோ அது சிமிலராகவோ இல்லை அது ரிலேட்டடாகவோ இல்லை அதுவே வந்தால் தான் அந்த எல்எல்எம்ஸால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சிமிலர்லி இந்த பிளேயர் ஆகாஷால் கோச்சோட நாலேஜ் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். லைக் அதை பேஸ் பண்ணி தான் அவன் இது பண்ணுவான்.
இன்ஸ்டெட் நம்ம ஹோல் பேஸ்கெட்பால் கேமையே எப்படி விளாடணும் அப்படின்ற ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரூல்ஸை வந்து அவனுக்கு கொடுத்துட்டோன்னா அவன் அந்த ரூல்ஸை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி ஹில் பெர்ஃபார்ம் டாஸ்க் அண்ட் ஹில் ப்ளே பெட்டர் அண்ட் புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஹி குட் அப்ரோச் அண்ட் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஸோ நான் இந்த மாதிரி விளாடணும் அண்ட் இந்த மாதிரி விளாடணும், இந்த மாதிரி விளாடக்கூடாது அப்படின்னு he know what he needs to do and he can solve more complex problems. ஸோ இதுதான் வந்து இந்த ரீசனிங் மாடல்ஸோட ஒரு ஸ்பெஷல் திங் அண்ட் this is how this reasoning models able to solve more complex problems in a more accurate way because we are not giving the model the label data. நம்ம கொடுத்து நம்ம அந்த மாடலை அப்படியே ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணல. We are telling the model to think and reason and understand like how to think, how to approach this problem. நிறைய டிஃப்ரெண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி ஜென்ரேட் த ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ரீசனிங் மாடல் வந்து லைக் திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் ஒய் ரீசனிங் மாடல்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் சூப்பர் குட். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். வாட் இஸ் ரீசனிங் மாடல்ஸ், வாட் இஸ் ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ் அண்ட் சம் பிளா 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 பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். லைக் ஐ ஹோப் இது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இதில் எந்த டாபிக் புரியாமல் இருந்திருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ deepseek-r1 அண்ட் deepseek-r1 2 மாடல்ஸ் இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன் அண்ட் இதை பற்றின டெக்னிக்கல் திங்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த மாடல்ஸ் வந்து ஆக்சுவலாக டெக்னிக்கலாக க்ரியேட் பண்ணாங்க, ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப ஹை லெவலில் சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டீப்சீக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே பிஃபோர் தட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். லைக் டோன்ட் லைக் நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேணாம். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அண்ட் மென்ஷன். ஓகே, ஸோ இந்த டீப்சீக் கம்பெனி அவங்க ரீசனிங் மாடல் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க டிசைட் பண்ணதுக்கப்புறம் லைக் தி கோல் இஸ் டு கிரியேட் அ ரீசனிங் மாடல். ஸோ அந்த மாடல் அதுதான் வந்து அவங்களோட கோலாக இருந்துச்சு. அண்ட் தேவ் கிரியேட்டட் அ மாடல் கால் deepseek-r1 அண்ட் அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண மாடல் தான் deepseek-r1. ஸோ 2 மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. deepseek-r1 இதான் வந்து ஃபஸ்ட் அவங்க கிரியேட் பண்ண ரீசனிங் மாடல். அதில் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருந்ததுனால அந்த ட்ராபேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணது தான் deepseek-r1 மாடல். இப்போ நீங்கள் கரண்ட்டாக நம்மலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அது வந்து deepseek-r1. ஸோ எப்படி இந்த 2 மாடல்ஸ் வந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி என்ன, எல்லாத்தையும் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப ஹை லெவலில் சொல்லணும்னா லைக் இந்த ரீசனிங் மாடல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப ஹை லெவலில் சொல்லணும்னா லைக் வித்தவுட் யூஸிங் சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங். நம்ம ஏர்லியராக பார்த்தோம்ல, நான் இந்த லேபிள் டேட்டா யூஸ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு பதிலாக we are going to use like they are using a reinforcement learning approach and இந்த approach யூஸ் பண்ணி making the model to learn to answer on its own, like to think and approach on its own and the reinforcement learning யூஸ் பண்ணி and so that it can able to think like humans and generate answers more accurately. இந்த லேபிள் டேட்டா மட்டும் வச்சு அந்த மாடல்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நம்மளே அந்த மாடல்கிட்ட சொல்லி கொடுத்துட்றோம், எப்படி யோசிக்கணும், எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். அண்ட் ஸோ தட் இட் வில் லைக் ரீசன் லைக் ஹியூமன்ஸ். ஸோ இதுதான் வந்து அவங்க ரீசனிங் மாடல்ஸில் யூஸ் பண்ண ஸ்பெஷல் அப்ரோச். ஓகே, ஸோ இப்போ இன்னும் வந்து லைக் ரொம்ப டீப்பாக கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். டீப்சீக் வந்து they had a goal of building a reasoning model like without any supervised data. இந்த ஃபைன் டியூன் பண்ண இந்த லேபிள் டேட்டா எதுவுமே இல்லாமல் they just want to take the base model. So for example they want to take this base model and use some reinforcement learning approach and to make the model to think like humans. So இந்த ரீசனிங் கேப்பபிலிட்டிஸை வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்எல் அப்ரோச் யூஸ் பண்ணி அந்த பேஸ் மாடல் கொடுத்து அண்ட் ஸோ தட் வி கேன் சால்வ் மோர் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் அண்ட் ஈவன் பெட்டர் டாஸ்க் அப்படின்னு இந்த நடுவில் இருக்க அந்த சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங்கே தேவையில்லை, அது இல்லாமல் நம்மளால் மாடல் கிரியேட் பண்ண முடியுதா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி அதை தான் வந்து கோலாக வச்சு இந்த deepseek-r1 அப்படின்ற அந்த மாடலை வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. r1 ஓகே, ஸோ சிமிலர் லைக் நம்ம முன்னாடி பார்த்த அந்த பேஸ்கெட்பால் எக்ஸாம்பிள், லைக் ஒரு கோச் அவரோட நாலேஜை மட்டும் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்காம இது வந்து அந்த சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் we are telling the rules how to play better and rules of the games to score more. அந்த மாதிரி இந்த ரூல்ஸை டேரெக்டாக வந்து கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நீயே யோசிச்சுக்கோ, நான் வந்துட்டு ரூல்ஸ் கொடுத்துட்றேன், நான் வந்துட்டு எப்படி விளாடணும்னு சொல்லிடுறேன், எப்படி விளாண்டா நீ வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லிடுறேன், நீ அதை பேஸ் பண்ணி யூ ஹேவ் டு லைக் win the game and you have to figure out on your own.
அப்படின்னு சொல்லிட்டு we are using this reinforcement learning approach and அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் will figure out on its own. ஓகே, ஸோ இப்போது இந்த டீப்சீக்ன்ற கம்பெனி அவங்களோட ஃபர்ஸ்ட் ரீசனிங் மாடல்ஸை வந்து deepseek-r1 0 அப்படின்னு நேம் பண்ணாங்க. அதுதான் அவங்க கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனல் ஃபர்ஸ்ட் ரீசனிங் மாடல்ஸ் that was built only by using reinforcement learning and without using any supervised fine tuning data. அவங்க எந்த டேட்டா எதுவுமே யூஸ் பண்ணல, just pure they took the base model and just by only using reinforcement learning and they have created a reasoning model. And ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அது எப்படி ஃபைன் டியூனே பண்ணாமல் எப்படி அந்த மாடலால் எப்படி ஆன்சர்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ண முடியுது ஈவன் மோர் அக்யூரேட்டா அப்படின்றத வந்து ஐல் எக்ஸ்பிளைன் எப்படின்னு. ஸோ இப்போது நம்ம லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டிட் தே டிட் இட் அண்ட் எப்படி வந்து அந்த மாடல்ஸை வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மட்டும் வச்சு எப்படி அந்த மாடல்ஸ்க்கு அந்த திங்கிங் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்தாங்க, ஃபைன் டியூனிங் எதுவுமே இல்லாமல் எப்படி அவங்களால அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்றத நான் ரொம்ப டெக்னிக்கலாக ஹை லெவலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தே டுக் த DeepSeek v3 பேஸ் மாடல். ஸோ இந்த பேஸ் மாடலுங்கிறது அவங்க வச்சுருந்த லைக் ரொம்ப பேசிக்கான மாடல், லைக் இனிஷியலாக க்ரியேட் பண்ண ஒரு ஃபவுண்டேஷனல் மாடல். அண்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த DeepSeek வெர்ஷன் 3ங்கிறது லைக் ரொம்ப நல்ல மாடல். ChatGPT 4.0 லெவலுக்கு வந்து பெஞ்ச்மார்க்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு மாடல் தான் வந்து DeepSeek வெர்ஷன் 3. அண்ட் இதை வந்து லைக் ஆப்வியஸாக தே டுக் லாட் ஆஃப் GPUs, லாட் ஆஃப் training time and lot of training data. They have created a huge parameters-ஓட learning parameters-ஓட create பண்ண ஒரு பேஸ் மாடல் தான் DeepSeek version 3. அண்ட் இந்த மாடல் வந்து லைக் இட் பேசிக்கலி டம்மி மாடல். டம்மினா அதுக்கு வந்து ரீசனிங், திங்கிங் எந்த கேப்பபிலிட்டிஸும் இருக்காது. இதை ஃபைன் டியூன் பண்ணால் மேபி இட் குட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அந்த டாஸ்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். பட் தே டுக் த ரா பேஸ் மாடல். அண்ட் இந்த ரா பேஸ் மாடலில் தே அப்ரோச் சம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்ரோச். லைக் அது கூட நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னா தே ஜஸ்ட் அப்ரோச் இந்த ஒரு ரா பேஸ் மாடலில் தே யூஸ் சம் டெக்னிக் அண்ட் அந்த மாடல் வந்து ரீசனிங் மாடலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, ஜஸ்ட் லைக் மேஜிக். ஓகேவா, ரா மாடல் எடுக்கிறாங்க, தே ஆர் அப்ளைங் சம்திங் அண்ட் தே ஆர் கிரியேட்டிங் அ ரீசனிங் மாடல். திஸ் இஸ் மோர் ஹை லெவல் how did they did it. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இங்கே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்ரோச்னு ஒன்று அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் ப்ராடாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்னென்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங் அப்ரோச். ஸோ இந்த இடத்துல ஒரு ஏஜென்ட் இல்லை வந்து ஒரு லைக் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த மாடலாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி, அது வந்து என்வாயர்மெண்ட்டில் ரியாக்ட் பண்ணி என்வாயர்மெண்ட்டில் ஒரு ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அந்த ஆக்ஷனுக்கு என்வாயர்மெண்ட்லேருந்து வில் கெட் சம் ரிவார்ட்ஸ் ஆர் பெனால்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜென்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஏஜென்ட்டோ மாடலோ வாட் எவர் மேபி. ஓகே, இது வந்து ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் என்வாயர்மெண்ட்டில், அண்ட் இந்த என்வாயர்மெண்ட்லேருந்து ஒரு ரிவார்டு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு சூப்பர்வைஸ்ட் கார் வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் நம்ம வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். சும்மா ஒரு சிமுலேட்டட் என்வாயர்மெண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த டாஸ்கோட கோல் என்னென்னா இட் ஷுட் கோ இந்த ப்ராப்பர் லேன். இந்த லேனில் கரெக்டாக அதை வந்து இந்த காரை நம்ம ட்ராவல் பண்ண வைக்கணும், கரெக்டாக இந்த பெண்டுலலாம் வளைஞ்சி இந்த ரோட்டில் கரெக்டாக போக வைக்கணும். இப்போது இதை வந்து இந்த மாடலை ஆன் இட்ஸ் ஓனில் நம்ம லேர்ன் பண்ண வைக்கணும்னா இந்த காருக்கு வந்து வில் ஹேவ் சம் ரிவார்ட்ஸ் அண்ட் பெனால்ட்டி. எப்படின்னா இப்போ இந்த கார் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், இந்த கார் இந்த ட்ராக் விட்டு வெளியில் போகுது அப்படின்னா வில் கிவ் சம் பெனால்ட்டி விச் இஸ் -1 ஆர் விச் இஸ் நெகட்டிவ் ரிவார்டு வந்து கொடுப்போம். இதே வந்து இந்த ட்ராக்கில் கரெக்டாக போகுதுன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவார்டு கொடுப்போம். ஸோ இந்த மாடல் வந்து என்ன பண்ணும், இல்லை இந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுன்னா இட் மேக் ஷுர் இட் வில் ஃபைண்ட் டியூன் இட்ஸ் பாலிசி டு மேக் ஷுர் இட் கெயின்ஸ் த மோஸ்ட் ரிவார்ட். லைக் அதிகமாக என்ன பண்ணால் நான் அதிகமாக ரிவார்டு கிடைக்கும் அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் வர டாஸ்க்கை வந்து இது திருப்பி அதிகமாக பண்ணும். நெகட்டிவாக எந்த இதுக்குள்ள பெனால்ட்டி நெகட்டிவ் வருதோ அந்த டாஸ்கில் அது கம்மி பண்ணிக்கும், திரும்பி அதை ரிப்பீட் பண்ணாது. இப்படி ஈவென்ச்சுவலாக இது பண்ண இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து லைக் ஹியூமன்ஸ் மாதிரியே தப்பு பண்ண இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் வந்து கற்றுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேபி நடக்க கற்றுக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குக்கிங் கற்றுக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஒரு வாட்டி சமைக்கும் போது நமக்கு என்ன சொல்கிறது உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அடுத்த வாட்டி நமக்கு அந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி உப்பு நம்ம கம்மியாக போட்டு சமைப்போம் கரெக்டாக. இல்லை உப்பு ஃபஸ்ட் வாட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வாட்டி சமைக்கும் போது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு சமைப்போம். அதே மாதிரி தான் ட்ரையல் அண்ட் எரரில் அந்த மாடல் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு தன்னைத்தானே இந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்.
இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோட ஒரு டைப் ஆஃப் அப்ரோச்சை தான் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் யூஸ் பண்ணி ஒரு டைப் ஆஃப் அல்கோரிதம் இல்லை ஒரு அப்ரோச்சை தான் வந்து இந்த எல்எல்எம்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி தான் இந்த மாடல்ஸால் வந்து வி கோன மேக் த மாடல் டு லேர்ன் ஆன் இட்ஸ் ஓன். ஓகேவா? DeepSeek version 3ன்ற இந்த பேஸ் மாடலில் வி கோன யூஸ் RL டு லேர்ன் அண்ட் ஃபிகர் அவுட் ஆன் இட்ஸ் ஓன். அண்ட் RLனா அதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த கான்செப்ட் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இந்த ரிவார்ட்ஸ் அண்ட் பெனால்ட்டி யூஸ் பண்ணி அந்த மாடல் வந்து என்ன நான் பண்ணால் மேக்ஸிமம் ரிவார்டு கிடைக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த மாடல் வில் பி லேர்னிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்ரோச். ஓகே, நம்ம லெட்ஸ் கெட் இன் டு லைக் ஹவு த மாடல் இஸ் பீங் கிரியேட்டட். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி DeepSeek version 3 பேஸ் மாடல் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் தே ஹவ் அப்ளைட் சம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அண்ட் வி கெட் த ரீசனிங் மாடல். ஓகே, இப்போது எப்படி பண்ணாங்க அப்படின்னா இனிஷியலி இந்த பேஸ் மாடல் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் இந்த மாடலுக்கு வந்து தே மேட் அ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். லைக் இது வந்து என்ன ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படின்னா a conversation between user and assistant. The user asks a question and the assistant solves it. The assistant first thinks about the reasoning process in the mind and then provide the user with the answer. The reasoning process and the answer are enclosed within the think tag and the answer within the answer tag. Okay, இவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் கொடுத்து we are making the DeepSeek version 3 models, they are making the version 3 models to generate answers. For example, இது version 3 மாடல்ஸ், இது பேஸ் மாடல் இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they are creating a prompt template that, for example, ஒரு லீட் கோட் கொஸ்டின் இருக்குன்னா ஒரு லீட் கோட் கொஸ்டினை கொடுத்து and we are telling the model don't just generate answers, first think about the reasoning process, first think like how you going to solve it and எப்படி வந்து நீ அதை ரீசன் பண்ணுற, எப்படி அதை சால்வ் பண்ணலாம், என்ன அப்ரோச்சில் சால்வ் பண்ண போகிறன்றதை ஃபஸ்ட்டு யோசி, அதுக்கப்புறம் நீ வந்து ஆன்சரை வந்து ஜென்ரேட் பண்ணு. அண்ட் அதை விட மெயினாக எனக்கு வந்து நீ யோசித்த விஷயத்த திங்க் டேக் அப்படின்ற இந்த டேகுக்குள்ளே நீ மென்ஷன் பண்ணு. அண்ட் நீ என்னென்ன யோசிக்கிறியோ அதை வந்து திங்க் டேக்கில் மென்ஷன் பண்ணு அண்ட் உன்னோட ஃபைனல் ஆன்சரை வந்து என்னோட ஆன்சர் டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணு அப்படின்னு வந்து நம்ம ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் வந்து கொடுக்குறோம். ஜஸ்ட் நார்மல் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசனிங் கொஸ்டின், அது கோடிங் கொஸ்டினாக இருக்கலாம், என்ன வேணாலும். we are telling the model ஆன்சர் ஜென்ரேட் பண்ணாத, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் திங்க் பண்ணு, ரீசன் பண்ணு, எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசி, உன்னோட ஐடியா உன்னோட அப்ரோச்சை வந்து யோசி, அந்த அப்ரோச்சை திங்க் டேக்கில் மென்ஷன் பண்ணு அண்ட் என்னோட ஆன்சரை வந்து ஆன்சர் டேக்கில் மென்ஷன் பண்ணு, நான் கேட்குற இந்த ஃபார்மேட்டில் வந்து எனக்கு டெலிவர் பண்ண ஆன்சரை அப்படின்னு வந்து நம்ம அந்த மாடல்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோம். ஓகே, ஸோ இனிஷியலாக அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம கேட்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை அந்த வெர்ஷன் 3 மாடல்ஸ் கொடுத்து ஒரே கொஸ்டினுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம், மல்டிபிள் ரெஸ்பான்சஸ். லைக் யூசர் கொடுக்குற அந்த ஒரு queryக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா த ரீசன் பிஹைண்ட் திஸ் இஸ், இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் சொல்யூஷன் ஜென்ரேட் பண்ணலாம். பட் த மாடல் நீட்ஸ் டு ஃபிகர் அவுட் விச் இஸ் த பெஸ்ட் அப்ரோச். அப்போ தான் வந்து அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எது வந்து ரொம்ப பெஸ்ட்டான அப்ரோச்சை வந்து அந்த மாடலை வந்து ஃபிகர் அவுட் பண்ண வைக்கணும். கரெக்டாக? ஸோ இந்த queryயை கொடுத்து இந்த DeepSeek version 3 மாடலுக்கு வந்து நம்ம அந்த பேஸ் மாடல் கொடுத்து வில் மேக் த மாடல் டு ஜென்ரேட் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து நிறைய ரெஸ்பான்சஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஆன் ஹவு டு சால்வ் திஸ் கோடிங் கொஸ்டின். ஒரு கோடிங் கொஸ்டின் கொடுத்தோன்னா டிஃப்ரெண்ட் அப்ரோச். இப்போது நமக்கு இப்போ இந்த மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கும், நம்ம அந்த ஃபார்மேட்டில் வந்து திங்க் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி இது ஜென்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கும், இந்த அப்ரோச் ட்ரை பண்ணியிருக்கலாம், இந்த அப்ரோச் யூஸ் பண்ணலாம், இந்த அப்ரோச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அண்டு இப்போ இந்த யோசிச்சதில் எந்த அப்ரோச்சுக்கு வந்து நமக்கு பெஸ்ட் ரிவார்ட் இருக்கோ, ஐ மீன் லைக் பெஸ்ட் ஆன்சர்ஸ், அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்குதோ அந்த அப்ரோச்சை வந்து நம்ம அந்த மாடலை வந்து லேர்ன் பண்ண வைப்போம். லைக் ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் ஒன்றும் இல்லை, we are taking the base model and அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம் அண்ட் அந்த queryயில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் ஒரு ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ஸோ ஐ கேவ் யூ ரீசனிங் கொஸ்டின் அண்ட் நீ வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணு எப்படி சால்வ் பண்ணணும்னு, அதுக்கப்புறம் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணு அண்ட் தென் எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து நீ ஃபைனலாக நீ கொடுக்குற ஆன்சர்ஸ் வந்து அப்புறம் நீ யோசிக்கிறத திங்க் டேக்குள்ளே மென்ஷன் பண்ணு, ஆன்சரை வந்து எனக்கு ஆன்சர் டேக்குள்ளே மென்ஷன் பண்ணு, கொடுத்து எனக்கு ஒரு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணோன்னா, நமக்கு யூசர் கோட்டோன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் சால்வ் பண்ண டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும், சேம் கொஸ்டினுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இப்போ இந்த ஆன்சர்ஸில் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்ரோச் அப்ளை பண்ணுறோம் அண்ட் அப்ளை பண்ணி deepseek-r1 ரீசனிங் மாடல் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். லைக் நான் அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. ஓகே,
இப்போது நம்மளோட கோல் என்ன, இந்த மாடலை வந்து திங்க் பண்ண வைக்கணும், அதோட என்ன அப்ரோச் யூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த மாடலே திங்க் பண்ண வைக்கணும். ஓகே கரெக்டாக. இப்போ இந்த மாடல் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸும் வந்திருக்கும். ஒவ்வொரு வாட்டி இதை ஜென்ரேட் பண்ணும்போதும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து வந்திருக்கும். இப்போது நம்ம இந்த மாடலுக்கு வந்து எப்படி இப்போ இந்த மாடல் வந்து ஜென்ரேட் பண்ணுது, ஆன்சர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. எப்படி இந்த மாடலுக்கு தெரியும் எந்த கொஸ்டின் கரெக்டு, எந்த இதுக்கு வந்து ரைட் ஆன்சர், எந்த இதுக்கு வந்து இது. நம்ம இங்கே ஹியூமன் ஸ்டேஜ், ஃபைன் டியூனிங் ஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பியூர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யூஸ் பண்ணி அந்த மாடலுக்கே நம்ம வந்து லேர்ன் பண்ண வைக்க போகிறோம். அதுதான் வந்து இங்கே கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒன்ஸ் வந்து இந்த ஆன்சர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் we are using some reinforcement learning approach to figure out which approach is the best reward. லைக் வந்து நம்ம ஒவ்வொரு அப்ரோச்சஸ்க்கு வந்து we gonna assign rewards. இந்த ஒவ்வொரு அவுட்புட் ரெஸ்பான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். we are asking query, அதை வந்து பேஸ் மாடலுக்கு வந்து கொடுக்குறோம். இந்த queryக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் வந்து மாடல் வந்து சால்வ் பண்ணும். அண்ட் தென் நம்ம கேட்ட இந்த ஃபார்மேட்டில் வந்து அது வந்து ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்மளோட வேலை என்னென்னா, we have to create a reinforcement learning model or an approach which actually figure out இதில் எந்த அப்ரோச் வந்து பெஸ்ட் அப்ரோச். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அப்ரோச்சஸ் இருக்கும், இதில் எது வந்து பெஸ்ட் அப்ரோச் அப்படின்றத அந்த மாடலை ஃபிகர் அவுட் பண்ணி அண்ட் அதை வந்து அந்த மாடலை வந்து லேர்ன் பண்ண வைக்கணும். ஸோ தட் இன்னொரு வாட்டி அந்த யூஸர் அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது பெஸ்ட் அப்ரோச்சை யூஸ் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யூஸ் பண்ணி அந்த மாடலை வந்து லேர்ன் பண்ண வைக்க போகிறோம். ஓகே ஃபைன். இப்போது இன்னொரு டாஸ்க் என்னென்னா, நம்மக்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன், சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங் வந்து நம்மக்கிட்ட டேபிள் டேட்டா எதுவுமே இருக்காது. நம்ம ஜஸ்ட் கொஸ்டின் தான் கேட்குறோம், என்ன ஆன்சர்னு வந்து நமக்கு தெரியாது. கரெக்டாக இது ஜென்ரேட் பண்ண ஆன்சர் கரெக்டாக தப்பா எஃபிஷியண்ட்டாக எதுவுமே வந்து தெரியாது. பட் வி கோனா மேக் த மாடல் டு அசைன் ரிவார்ட். இந்த ஆர்எல் மாடல் வந்து ரிவார்டு வந்து அசைன் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, இப்போது இவங்க டீப்சீக் ஆக்சுவலாக எப்படி இதை வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் they are giving rewards based on the accuracy and format and the rules. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க மாடலுக்கு வந்து ரிவார்ட்ஸ், அந்த அப்ரோச்சஸ் அண்ட் அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து அசைன் பண்ணுறாங்க. இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அல்கோரிதம் ஒரு அப்ரோச்சை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த பேஸ் மாடல் நிறைய அப்ரோச்சஸ் ஜென்ரேட் பண்ணோன்னே ஒவ்வொரு அப்ரோச்சும் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச். இப்போது இந்த இவங்க வந்து லைக் என்ன சொல்கிறது, இவங்க வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ரிவார்ட்ஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேவா. இவங்க ஒவ்வொரு இதுக்கும் ரிவார்ட்ஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. எப்படி இந்த ரிவார்ட்ஸ் வந்து அசைன் பண்ணுவாங்கன்னா, அக்யூரேசியை பேஸ் பண்ணியும் ஃபார்மேட்டை பேஸ் பண்ணியும் ரிவார்ட்ஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அக்யூரேசின்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ ஒரு லீட் கோட் கொஸ்டின் வந்து கொடுத்தோம் அப்படின்னா, இது நிறைய டெஸ்ட் கேஸஸ் பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற இதுதான் வந்து இதோட ரிசல்ட்ஸு. ஸோ டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணது தான் இந்த கொஸ்டினோட பர்டிகுலர் ரிசல்ட்டு. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் இது கொடுத்தப்ப எந்த கொஸ்டின் அதிகமான டெஸ்ட் கேஸஸ் இல்லை எல்லா டெஸ்ட் கேஸும் கிளியர் பண்ணியிருக்கோ அதுக்கு வந்து +1, மீதி எல்லா அப்ரோச்சஸ்க்கும் வில் கிவ் சம் நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகே, நெகட்டிவ் ரிவார்ட்ஸ் வந்து அசைன் ஆகும். அண்ட் அதே மாதிரி இது அக்யூரசி பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி ரிவார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வி ஆர் டெல்லிங் த மாடல், எனக்கு வந்து நீ இந்த ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு. லைக் நீ யோசிக்கிறத திங்க் டேக்கில் போடு அண்ட் ஆன்சரை வந்து ஆன்சர் டேக்கில் போடு அப்படின்னு. இந்த ஃபார்மேட்டும் அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் வி ஆர் அசைனிங் ரிவார்ட்ஸ். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட ஒரு மாடல் இருக்குது, அது ஜென்ரேட் பண்ண டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஆன்சர்ஸ்க்கு நம்ம ரிவார்ட்ஸும் வந்து அசைன் பண்ணிட்டோம். எப்படி அசைன் பண்ணோன்னா, வி ஹேவ் அ சர்டன் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் படி எந்த அப்ரோச் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அந்த அப்ரோச்சுக்கு ரிவார்டு அசைன் பண்ணுவோம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இப்போது ஈவன் தோ த ஆன்சர் இஸ் ராங் பட் த அப்ரோச் இஸ் ரைட், அப்போது அதுக்கு ஓரளவுக்கு சர்டன் ரிவார்டு வந்து அசைன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா we are focusing on approaches rather than focusing on the answers. ஸோ அது என்ன தான் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த அப்ரோச் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாலும் அது ரிசல்ட்ஸ் வந்து மேபி மாறி வந்திருக்கலாம். ஓகேவா, சில டைம். ஓகே, ஸோ அந்த மாதிரி மாறி வந்தப்போ தப்பாகவே வந்திருந்தாலும் அது எடுத்த அப்ரோச் வந்து கரெக்டுன்றதுனால அதுக்கு வந்து ஒரு சர்டன் ரிவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது, எல்லாமே வந்து எல்லா டெஸ்ட் கேஸும் ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து இது கிளியர் பண்ணிருச்சு, பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து வில் ஹாவ் அ மேக்ஸிமம் ரிவார்டு. ஸோ இப்போ வந்து நமக்கு பேஸ் மாடல் இருக்குது, அது ஜென்ரேட் பண்ண ஆன்சர்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கு நம்ம கொடுத்த ரிவார்ட்ஸும் இருக்குது. ஓகே, இப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம வந்து டெக்னிக்கலாக லேர்ன் பண்ண போகிறோம், விச் இஸ் குரூப் ரிலேட்டிவ் பாலிசி ஆப்டிமைசேஷன்.
ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நம்ம ஒன்று பார்த்தோம் தெரியுமா, இவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் தே ஆர் அசைனிங் ரிவார்ட்ஸ் அண்ட் they are making the model to learn from the based on the rewards which is given. இந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் எப்படி வந்து அந்த மாடல் லேர்ன் பண்ணுது அப்படின்றத வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், லைக் will take like a current policy. So it's basically a policy optimization. So policy na ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஏஜென்ட்டோ இல்லை ஒரு மாடலோ இருக்குன்னா இப்போ அது வந்து ஒரு பாலிசி வந்து ஃபாலோ பண்ணும். என்ன அப்ரோச் நான் எடுத்தால் அதுக்கு வந்து ஒரு பாலிசிக்கும் we have some certain rewards. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு பாலிசிக்கு வந்து எந்த பாலிசிக்கு மேக்ஸிமம் ரிவார்டு கிடைக்குதோ இதை வந்து அந்த பாலிசியை வந்து இது யூஸ் பண்ணிக்கும். ஸோ பேசிக்காக இதோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம எல்எல்எம்ஸ் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற ஆன்சர்ஸில் எந்த அப்ரோச் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்றத வந்து இது ஓனாக ஃபிகர் அவுட் பண்ணி அண்ட் அந்த பாலிசிக்கு வந்து இது தன்னைத்தானே ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். ஸோ பேசிக்கலி அதான் வந்து இந்த பாலிசி ஆப்டிமைசேஷன். ஸோ ஏன் இது குரூப் ரிலேட்டிவ் பாலிசி ஆப்டிமைசேஷன் நம்ம சொல்கிறோன்னா, ஸோ we are not just taking one answer, just ஒரு ஆன்சரை வச்சு மட்டும் நம்ம பார்க்காம we are taking a group of responses. லைக் ஏன்னா நம்ம ஒரு பேஸ் மாடல்கிட்ட ஒரு கொஸ்டின் கொடுத்து மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இது வந்து பேசிக்காக இந்த குரூப்புக்குள்ளேயே இது கம்பேர் பண்ணி எந்த இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து ரிவார்டு +1 அண்ட் இதுக்கு வந்து -1, இதுக்கு வந்து -2, நான் சும்மா ரேண்டமாக சொல்கிறேன், -3 அப்படின்னு இருக்குது. இதுக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 0 அந்த மாதிரி இருக்குன்னா இது எடுத்த ரெஸ்பான்சஸை இந்த குரூப்புக்குள்ளேயே வந்து கம்பேர் பண்ணி குரூப்புக்குள்ளேயே வந்து இது ஃபிகர் அவுட் பண்ணி எந்த அப்ரோச் வந்து பெஸ்ட் அப்ரோச் அப்படின்றத இது ஃபிகர் அவுட் பண்ணோம். ஸோ அதனால தான் இது குரூப் ரிலேட்டிவ் பாலிசி ஆப்டிமைசேஷன். குரூப்பில் இருக்க எல்லா அப்ரோச்சஸையும் இது கம்பேர் பண்ணி இது வந்து பாலிசி ஆப்டிமைஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து இந்த பேர். ஓகே, ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் லைக் மச் மோர் டெக்னிக்கல் எப்படி இந்த இது வந்து பண்ணுது அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து கரண்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து ஒரு கரண்ட் பாலிசி இருக்குது. ஓகேவா, இது ஒவ்வொரு வாட்டியும் இது பாலிசியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் த குரூப். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கரண்ட் பாலிசி இருக்குது விச் இஸ் sorry for my writing. Okay, so we have இது வந்து யூசரோட query அண்ட் அந்த யூசரோட queryக்கு ஜென்ரேட் பண்ண அவுட்புட்டோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஓகே, இப்போது நான் என்ன சொன்னேன், இந்த டீப்சீக் மாடல்லேருந்து நம்ம ஒரு யூசர் query கேட்டோன்னா அது நிறைய அப்ரோச்சஸ் திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட் அப்ரோச் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இது சால்வ் பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். இப்போது இந்த ஒவ்வொரு இது தான் நம்மக்கிட்ட இருக்க இந்த O1 O2 O3 இது எல்லாமே வந்து இந்த இது அண்ட் இது வந்து யூசரோட query. நம்ம யூசர்கிட்ட கேட்குற இன்புட் query அண்ட் queryக்கு ஜென்ரேட் பண்ணுற அவுட்புட் ரெஸ்பான்சஸ் வந்து இது. அண்ட் இந்த ஒவ்வொரு ரெஸ்பான்சஸ்க்கும் வீல் அசைன் சம் ரிவார்ட்ஸ். அந்த மாடலே வந்து ரிவார்ட்ஸ் வந்து அசைன் பண்ணும் விச் இஸ் R1 R2 R3 RG. ஸோ இதெல்லாம் வந்து அவுட்புட் அண்ட் இதெல்லாம் அதோட கரஸ்பாண்டிவ் ரிவார்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் ஃபிகர் அவுட் திஸ் வேல்யூ விச் இஸ் அட்வான்டேஜ் வேல்யூ. ஸோ இதை தான் வந்து இந்த ஏஐ வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இதுதான் வந்து அட்வான்டேஜ். இது பேசிக்காக என்னென்னா இந்த ரிவார்ட்ஸ் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணுவோம். எப்படி நார்மலைஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒவ்வொரு ரிவார்டையும் எடுத்து அதை வந்து இந்த மீன் வேல்யூவோட மைனஸ் பண்ணி லைக் we'll calculate the mean ஒன்றும் இல்லை, ஆவரேஜ். ஸோ we'll calculate the average of the entire reward. ஓகேவா, நம்ம ஒவ்வொரு ரிவார்டையும் எடுத்து அண்ட் அதை வந்து மீனில் வந்து மைனஸ் பண்ணி அண்ட் we'll calculate the standard deviation of the entire rewards RG. ஸோ ஒவ்வொரு இதையும் மீனில் மைனஸ் பண்ணி அண்ட் அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால் டிவைட் பண்ணால் we'll get some normalized value.
ஸோ அந்த நார்மலைஸ்ட் வேல்யூ தான் வந்து இந்த ஏஐ. ஓகே, ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுக்கிற ஒரு பர்டிகுலர் ரிவார்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிவார்டு வந்து 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இதோட மீன் வேல்யூ வந்து 10 அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட ஆவரேஜ் வந்து 10, பட் R1ஓட வேல்யூ வந்து நமக்கு 2 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இப்போது ஆப்வியஸாக இப்போது R1 நான் வந்து இங்கே எடுத்து அதோட மீன் வேல்யூவில் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து -8 வருது. நம்ம வந்து லைக் பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஒரு ரிவார்டு வேல்யூ வந்து அது மீன் வேல்யூவோட கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ நெகட்டிவ் ரிவார்ட். நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். அண்டு இப்போது இதே வந்து இந்த ரிவார்டு வேல்யூ இது வந்து இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, மீன் வேல்யூவோட கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா வில் கெட் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கானா, இது நான் ஏன் அப்படின்றத வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இது ஏன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு இப்போ புரியும். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா this taking இது வந்து நியூ பாலிசி அண்ட் திஸ் இஸ் ஓல்டு பாலிசி. ஸோ தே ஆர் பேசிக்கலி லைக் டேக்கிங் த ரேஷியோ ஆஃப் த நியூ பாலிசி அண்ட் ஓல்டு பாலிசி அண்ட் அதை வந்து அட்வான்டேஜ் வேல்யூவோட நம்ம இது பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது நமக்கு வந்து லைக் ரிவார்டு வந்து மீனை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு ஏ வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஓகே I'll just erase it. ஓகே, நான் இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் உங்களுக்கு எழுதுகிறேன், ரொம்ப புரியும். ஸோ டோன்ட் வரி, லைக் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் வந்து உங்களுக்கு ஓகே ஃபைன், நான் உங்களுக்கு திரும்ப இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிறது தான் வந்து நான் பெருசாக எழுதுகிறேன். ஓகே, இன்டூ ஏஐ. ஓகே, ஸோ வி ஆர் பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து நியூ பாலிசி, ஆர் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நியூ அப்ரோச். இது வந்து ஓல்டு பாலிசி. இது ஒவ்வொரு வாட்டியும் நியூ பாலிசி அண்ட் ஓல்டு பாலிசி இது ரெண்டுத்தோடையும் இதோட ரேஷியோவை இது கம்பேர் பண்ணி இது வந்து எந்த பாலிசி பெஸ்ட்டோ அந்த அப்ரோச்சுக்கு வந்து அடாப்ட் ஆகும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒவ்வொரு வாட்டி இதை நம்ம கண்டுபிடிக்கும் போது, ஒவ்வொரு ரெஸ்பான்ஸுக்கும் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது வில் கால்குலேட் த ஏஐ வேல்யூ. ஸோ ஏஐ வேல்யூனா நான் வந்து இந்த ரிவார்டு பேஸ் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் ரிவார்டை வந்து நான் மீனோட சப்ராக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஆல் த ரிவார்ட்ஸை வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த ஏஐ வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஐ வேல்யூ நான் ஜென்ரேட் பண்ணது வந்து நெகட்டிவாக இருக்குன்னா இது வந்து ஓல்டு பாலிசியே வந்து எடுத்துக்கும். ஓகேவா? லைக் நான் புது பாலிசி போக வேணாம், ஏன்னா எனக்கு புது பாலிசி வந்து நெகட்டிவாக வந்திருக்கு, நான் ஓல்டு பாலிசியோட ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே வந்து இந்த ஏ வேல்யூ பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ஓல்டு பாசிட்டிவ் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு புது பாலிசியை வந்து நான் சூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இதுதான் வந்து இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஏஐ கிளிப்பு, சாரி இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சம்மரியாக நான் சொல்லணும்னா, we are taking the new policy and old policy. It's because we need to optimize the policy like based on every responses and every rewards what we are getting. ஓகேவா? அதுதான் வந்து பாலிசி ஆப்டிமைசேஷன். இப்போது இந்த நியூ பாலிசி அண்ட் ஓல்ட் பாலிசியோட ரேஷியோவை ஏஐ வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும், which is normalized reward value. அந்த ரிவார்ட் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வில் ஸ்டிக் ஆன் வித் த ஓல்டு பாலிசி. ஓகே, அண்ட் இப்போ அந்த ஏ வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வில் கோ வித் த நியூ பாலிசி. இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். இப்போ நீங்கள் தெரிகிற இந்த கிளிப்புன்னு போட்டு இங்கே இருக்கிறது அண்டு இங்கே தெரிகிற ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ கிளிப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இட் இஸ் பேசிக்கலி அ ஃபங்க்ஷன் அண்ட் இதை வந்து கிளிப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்லையும் வில் டூ த சேம் திங் லைக் ஓல்டு பாலிசி நியூ பாலிசி அதோட ரேஷியோ வந்து போட்டு, பட் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் சப்ராக்ட் 1 மைனஸ் எப்சிலான் வேல்யூ அண்ட் 1 ப்ளஸ் எப்சிலான் வேல்யூ.
இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா எப்சிலான் இஸ் நத்திங் பட் அ ரேஞ்ச். ஓகேவா? இந்த ரேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் 0.2 அண்ட் இந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சாரி எப்சிலான் வந்து நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ணியிருப்போம். இப்போது அதை வந்து ஒன்றால் மைனஸ் பண்ணுவோம் அண்ட் ஒன்றால் ஆட் பண்ணுவோம். வில் கெட் 2 ranges. வெயிட், ஐல் ஷோ யூ an example. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எப்சிலானோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 0.2 அப்படின்னு இருக்கு. அண்ட் தென் 1 மைனஸ் இந்த எப்சிலான் விச் இஸ் 1 மைனஸ் 0.2 இஸ் பேசிக்கலி எவ்வளோ 0.8. அண்ட் அதே மாதிரி 1 ப்ளஸ் எப்சிலான் விச் இஸ் நமக்கு எவ்வளோ 1.2. ஸோ நம்மளோட ரேஞ்ச் என்னென்னா 0.8 to 1.2. வாட் எவர் மேபி த ரேஷியோ வாட் வி ஆர் ஜென்ரேட்டிங், நம்ம இந்த ரேஷியோட வேல்யூ வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கிளிப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த பாலிசி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ரேஷியோ வந்து எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா இப்போ இந்த ரேஷியோ வந்து எனக்கு 1.5 வருதுன்னா நம்மளோட மேக்ஸிமம் ரேஞ்சு 1.2 தான். இந்த எப்சிலான் 1 ப்ளஸ் எப்சிலானோட வேல்யூ மேக்ஸிமம் ரேஞ்சு 1.2 தான். ஸோ நான் அந்த ரேஷியோ வந்து 1.2ன்னு மாற்றிடுவேன். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ஸோ இந்த கிளிப் ஃபங்க்ஷனோட பேசிக்காக என்னென்னா வில் ஹேவ் அன் எப்சிலான் ஹைப்பர் பேராமீட்டர் அண்ட் அந்த ஹைப்பர் பேராமீட்டருக்கு வந்து வில் கிரியேட் அ ரேஞ்ச் ஃப்ரம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் அண்ட் எண்டிங் ரேஞ்ச். அண்ட் அந்த பாலிசியை வந்து நம்ம கேல்குலேட் பண்ண இந்த வேல்யூ சேம் அதே தான் இங்கேயும். ஸோ இந்த வேல்யூ வந்து வில் செக் வெதர் இட் இஸ் ஃபாலிங் வித்தின் த ரேஞ்ச் அண்ட் அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் வில் டூ த ரெஸ்ட் த சேம். ஸோ அதுதான் வந்து இந்த கிளிப் ஃபங்க்ஷன் டு மேக் ஷுர் எவ்ரிதிங் இஸ் வித்தின் த ரேஞ்ச் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த ஹோல் திங் வந்து நம்ம பண்ணுறோம். அண்டு இதில் என்ன சொல்கிறது, இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்குறது என்னென்னா இது வந்து கேஎல் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நான் ரொம்ப ஹை லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா இப்போது மாடல் வந்து இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் மாடல் லைக் ஒரு பாலிசி ஆப்டிமைஸ் பண்ணுது, லேர்ன் பண்ணுது, ஆப்டிமைஸ் பண்ணுது, லேர்ன் பண்ணுது, ஆப்டிமைஸ் பண்ணுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மாடல் வந்து எங்கே போயிட்டுருக்குன்னே அதுக்கு தெரியாது. எதை மீன் பண்ணுறேன்னா அது என்ன லேர்ன் பண்ணிகிட்ருக்கு, லைக் ஓவரால் லேர்ன் பண்ணுதா என்ன பண்ணுதுன்னே அதுக்கு தெரியாது. ஸோ வி நீட் சம் ரெஃபரன்ஸ் திங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ மாதிரி, ஒரு ரெஃபரன்ஸ் பாலிசி வேல்யூ மாதிரி வி ஹேவ் சம் திங்ஸ் டு டெல் த மாடல் நீ ரொம்ப டைவர்ஜ் ஆகி போகாத, ரொம்ப லைக் டீவியேட் ஆகி உன்னோட லேர்னிங்கை வந்து ரொம்ப டீவியேட் ஆகி ரொம்ப தள்ளி போயிடாத. டு மேக் ஷுர் இந்த ரெஃபரன்ஸில் இருக்கான்னு அப்பப்போ நீ செக் பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக வி ஹேவ் திஸ் ரெஃபரன்ஸ் பாலிசி. அண்ட் அதை வந்து வி ஹேவ் சம் பீட்டா வேல்யூ ஒன்றும் இல்லை, லைக் இட்ஸ் பேசிக்கலி அன் அலவன்ஸ் ஆஃப் ஹவு மச் இட் கேன் டீவியேட், எந்த அளவுக்கு நீ டீவியேட் ஆகிக்கலாம் பட் இதை தாண்டி போகாத அப்படின்றதுக்காக அதை வந்து அந்த மாடலில் வந்து அந்த கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கேஎல் டைவர்ஜன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இந்த 1/Gன்றது என்ன பண்ணுறாங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி ஃபைண்டிங் த ஆவரேஜ் ஆஃப் த என்டையர் குரூப். மொத்த குரூப்பையும் நம்ம கம்பேர் பண்ணி அந்த குரூப்பில் இருக்க பெஸ்ட் அப்ரோச்சை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அதனால் வி ஆர் யூஸிங் திஸ் என்டையர் குரூப். அதுதான் குரூப் ரிலேட்டிவ் பாலிசி ஆப்டிமைசேஷன். ஸோ இதுதான் என்டையர் கான்செப்ட். இது நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அகைன் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஓகே. ஸோ உங்களுக்கு திருப்பி நான் இது எல்லா கான்செப்டும் வந்து புரிகிற மாதிரி சொல்லணும்னா டீப்சீக் மாடல் இருக்குது விச் இஸ் பேஸ் மாடல். வி ஆர் ஆஸ்கிங் அ query அண்ட் அந்த query வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணும். டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். நம்ம வந்து எந்தெந்த அப்ரோச்சுக்கு ஜென்ரேட் பண்ணதை வந்து ரூல்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கு ரிவார்ட்ஸ் வந்து அசைன் பண்ணுவோம். அண்ட் எந்த அப்ரோச் வந்து அதிகமான டெஸ்ட் கேஸஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோ இல்லை எந்த அப்ரோச் வந்து கரெக்ட் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணியிருக்கோ அப்படின்னு ரூல்ஸை பேஸ் பண்ணி எது கரெக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோ அதுக்கு நம்ம ரிவார்ட்ஸ் அசைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, -2, 0, 0, -3 இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து அசைன் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ரிவார்ட்ஸ் வந்து அசைன் பண்ணுவோம். அண்ட் இப்போ இந்த ரிவார்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மாடல் லேர்ன் பண்ண வைக்கணும். எப்படி லேர்ன் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா வி ஆர் யூசிங் த சம்திங் கால் குரூப் ரிலேட்டிவ் பாலிசி ஆப்டிமைசேஷன். அண்ட் இந்த ஆப்டிமைசேஷனில் வி ஆர் டேக்கிங் அந்த பாலிசியை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறோன்னா ஸோ வி ஆர் ஹேவிங் த 2 things. ஒன்று வந்து நியூ பாலிசி அண்டு ஓல்ட் பாலிசி. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வி கோன் சூஸ் த பெஸ்ட் பாலிசி. அதை வந்து நம்ம எந்த பாலிசி எப்படி பெட்டர்ன்றதை வந்து இந்த ரேஷியோ வச்சு நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வி கோன் மல்டிப்ளை வித் அன் அட்வான்டேஜ் வேல்யூ. அட்வான்டேஜ் வேல்யூனா என்னென்னு சொல்லியிருந்தேன்னா இந்த ரிவார்ட்ஸ் இருக்கும். ஸோ வி ஹேவ் சர்டன் அவுட்புட்ஸ் O1, O2, O3 அது மாதிரி OG வரைக்கும் வி ஹேவ் அ சர்டன் அவுட்புட் வேல்யூஸ். அண்ட் அந்த அவுட்புட்டோட காரஸ்பாண்டிங் ரிவார்ட்ஸும் வந்து நமக்கு இருக்கும். RG வரைக்கும் இருக்கும்.
இப்போ இந்த ரிவார்ட்ஸை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி லைக் ஒவ்வொரு ரிவார்டு வேல்யூ நம்ம வந்து இந்த என்டையர் ரிவார்டு குரூப்போட மீனை வந்து மைனஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த என்டையர் ரிவார்டை வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுத்தோம்னா வில் கெட் த ஏஐ வேல்யூ. அண்ட் இஃப் இந்த ஓகே அண்ட் இப்போ இந்த ஏஐ வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வில் கோ வித் த ஓல்ட் பாலிசி. அண்ட் இப்போ இந்த ஏஐ வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வில் சூஸ் த நியூ பாலிசி. ஸோ இதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இந்த மாடல்ஸ் வந்து ரிவார்ட்ஸ் அசைன் ஆகுது அண்ட் எப்படி இந்த மாடல்ஸ் இந்த ரிவார்ட்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுதுன்றதுக்கான ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இது இன்னும் கிளியராக புரியல அப்படின்னா ஐ மேக் அ வீடியோ லைக் மோர் டெக்னிக்கலி அண்ட் மோர் டீப்பர். ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, இது ஜஸ்ட் உங்களுக்கு ஹையர் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ வந்து வி காட் ட்ரெயின் த மாடல் and இந்த மாடல் வந்து it can able to it is basically trained using the RL and it can figure out which is the best approach and எந்த approach இதுன்னு அந்த பாலிசி ஆப்டிமைஸ் பண்ணி it has already learned. இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாடலால் வந்து it can basically நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அது வந்து ஹியூமன்ஸ் மாதிரியே அதால் திங்க் பண்ணி அதால் ஆன்சர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண வைக்க முடியும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா லைக் இவங்க என்ன ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யூஸ் பண்ணி அவங்க லேர்ன் பண்ண வச்சப்போ மாடல்ஸ் வந்து லைக் லேர்ன் பண்ணிவிட்டு அதுவே வந்து அதை எவாலுவேட் பண்ணி பார்த்துக்குதுன்றதை வந்து அவங்க ஃபிகர் அவுட் பண்ணாங்க. லைக் ஹியூமன்ஸ் எதுவுமே பண்ணலை, மாடல்ஸே வந்து எவாலுவேட் பண்ணி நான் பண்ணது தப்பா, நான் பண்ணுறதுக்கு அப்ரோச் கரெக்டாக இல்லை அதை விட ஏதாவது பெட்டராக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடலே ஃபிகர் அவுட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னு வந்து ரிசர்ச் பேப்பரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் சூப்பர் குட். லைக் நம்ம ஹியூமன்ஸ் அதான் பண்ணுவோம் கரெக்டாக. நம்ம வந்து ஜஸ்ட் ரீசனே பண்ணாலும் அது யோசிக்கிறது கரெக்டான்றதை அதை திருப்பி ரீஎவாலுவேட் பண்ணி பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங். ஸோ அதை வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணி அதை ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு இந்த ரிசர்ச் பேப்பரில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ வென் வி டாக் அபவுட் த பெர்ஃபார்மன்ஸ் லைக் இட்ஸ் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். லைக் ஜஸ்ட் deepseek-r1 0ல் ட்ரெயின் பண்ண அந்த ரீசனிங் மாடல்ஸ் வந்து லைக் விச் இஸ் பெர்ஃபார்மிங் நியர் வித் O1 அதுக்கப்புறம் மினி இந்த ரெண்டு மாடல்ஸ்க்கும் வந்து லைக் ஒரு சில ஏரியாஸில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு சில ஏரியாஸில் வந்து லைக் ரொம்ப கிட்டக்க நியராக மேக்ஸ்லாம் வந்து இது நல்லா லைக் இன்ஃபேக்ட் ஓப்பன்ஏஐ O1 அண்ட் மினி ரெண்டுத்தையும் விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் GPQA டைமண்ட்லேயும் லைக் அண்ட் லைவ் பெஞ்ச் கோட் இது ரெண்டுத்துலேயும் லைக் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது, கோடிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் மேபி பிகாஸ் ஆஃப் த டேட்டாஸ் ஆர் சம்திங். அண்ட் இதுதான் இந்த deepseek-r1 0 ஜஸ்ட் ரா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த பேஸ் மாடல் எடுத்து தே மேட் த மாடல் டு திங்க் அண்ட் ரீசன் லைக் ஹியூமன்ஸ் அண்ட் அதை வச்சு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் அப்ரோச். ஓகே, ஸோ இந்த deepseek-r1 0 மாடல் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, தேவர் லைக் சூப்பர் ஜாலி, அப்பாடா ஜாலி, நம்ம வந்து ஒரு ரீசனிங் மாடல் கிரியேட் பண்ணிட்டோம் விச் இஸ் சால்விங் திங்கிங் லைக் ஹியூமன் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு ஒரு ஜாலியாக இருந்தப்போ அப்போது தே ஆர் ஃபேஸிங் சம் ப்ராப்ளம்ஸ். ரெண்டு ப்ராப்ளம். ஒன்று இஸ் புவர் ரீடபிலிட்டி, லாங்குவேஜ் மிக்சிங். என்னென்னா ஸோ அந்த மாடல் வந்து லைக் அந்த மாடல் திங்க் பண்ணுதுன்றதை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. லைக் ஓவர் திங்க் பண்ணி ஓவர் ப்ராசஸ் பண்ணி லைக் வி couldn't able to read or we couldn't able to understand how the model thinks. ஸோ அது வந்து ஒரு லைக் ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா இட் ஸ்டார்டட் டு மிக்சிங் சம் லாங்குவேஜ் லைக் ஹியூமன்ஸ் திங்க் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணுற மாதிரி அது பைலிங்குவல் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ், இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி அதோட ரீசனிங் டாஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து அவங்க ஒரு ட்ராபேக் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி லைக் மீதி அதில் இருக்க பேசிக்கான ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ண மாடல் தான் வந்து deepseek-r1. இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாடல் தான் வந்து deepseek-r1. ஸோ இந்த ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்றத அண்ட் எப்படி அந்த மாடலை டெவலப் பண்ணாங்கன்றதை நான் பார்ட் 2ல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து ஐ ஹோப் யூ கைஸ் காட் அண்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் ரீசனிங் மாடல்ஸ் அண்ட் ஹவு தே டிட் வித் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்ரோச். உங்களுக்கு புரியலன்னா எந்த இடத்துல புரியல அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஐ மேக் அ செப்பரேட் வீடியோ ஆன் த பர்டிகுலர் ஏரியா. ஸோ பேசிக்காக உங்களுக்கு deepseek-r1 ஃபர்ஸ்ட் ரீசனிங் மாடல் எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் வெபினார். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் லைக் கைண்ட்லி மென்ஷன், நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, see you guys.